ஸ்லோவா கீழே கொண்டு வந்து பின்னாடி முதுகோட பிளேட்ஸை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணுங்க, ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, நான் பின்னாடிலேருந்தும் காமிப்பேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா இப்படி வாங்க, கையை கீழே போடாதீங்க, முடிச்சுட்டு கையை ஹாரிசாண்டலா கொண்டு போங்க. ஓகே, பாருங்க. W, ஸ்குவீஸ், கோ பேக் டு ஃபிளாட். ஓகே, ஸ்குவீஸ், கையை ஃபிளாட்டா கொண்டு போயிடுங்க. ஸ்குவீஸ், ஃபிளாட். பின்னாடி பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. W shape, squeeze, straight up, squeeze, straight up. சைட்ல பண்ணலாமா பாருங்க. கையை இப்ப W ஷேப்ல வச்சுக்கிறேன். ஸ்குவீஸ், ஸ்ட்ரெயிட் லைன். W shape, squeeze, straight line. W shape, squeeze, straight line. ஸ்குவீஸ் பண்ணும்போது இந்த ஷோல்டர் நல்லா பின்னாடி போகும். அவ்வளவுதான் அந்த ஃபர்ஸ்ட் வேரியேஷன். இதோட செகண்ட் வேரியேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, W ஷேப்ல இருந்து நம்ம உடம்ப Y ஷேப்புக்கு பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? அதாவது ஸ்குவீஸ், இப்படி கொண்டு போங்க. சோ பாருங்க, உடம்பு Y ஷேப் இருக்கா? எஸ். கம் டவுன், ஸ்குவீஸ், Y, W, Y. Wக்கு வந்துருங்க, ஸ்குவீஸ் பண்ணுங்க, Y ஷேப் போங்க. ஓகே, Wக்கு வாங்க, ஸ்குவீஸ் பண்ணுங்க, Y ஷேப் போயிடுங்க. ஸோ டூ இட் அகெயின். W ஸ்குவீஸ், go back to Y. W ஸ்குவீஸ், Y. அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிள். நம்ம ஷோல்டர் பிளேட்ஸ்ல தான் ப்ரெஷர் இறங்கும். ஸ்குவீஸ், Y. இப்ப கையை தொங்க போடணும். நடுவில் கையை இறக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதோட தேர்ட் வேரியேஷன் இப்ப நம்ம பார்க்கலாம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, W ஆர்ம் ஸ்குவீஸ் பண்றோம், அங்க பல்ஸ் பண்றோம் கண்டினியூஸா. ஒரே இடத்துல இருந்து கையை ஹாரிசாண்டலா கொண்டு வர வேண்டாம், கையை மேல தூக்க வேண்டாம், கையை கீழே இறக்கவும் கூடாது. ஒரே இடத்துல ஸ்குவீஸ் கம் பேக், ஸ்குவீஸ் கம் பேக், அது மாதிரி பல்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும். பாருங்க பாருங்க, W ஷேப்ல வச்சுக்கிறேன்னா, ஸ்குவீஸ் பண்றேன்னா, ரிலீஸ், ஸ்குவீஸ், ஹோல்ட், ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணிடுங்க, ரிலீஸ், ஸ்குவீஸ், ஹோல்ட், ரிலீஸ், ஸ்குவீஸ், ஹோல்ட், ரிலீஸ். சைட்ல பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. W ஷேப், ஸ்குவீஸ், ஹோல்ட், ரிலீஸ், ஸ்குவீஸ், ஹோல்ட், ரிலீஸ். அவ்வளவுதான். தேர்ட் வேரியேஷன் முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் கேட்க வேண்டிய டைம் இல்லையா? ஒன்னொன்னா சொல்றேன், கேளுங்க. முதல்ல பண்ண W ஆர்ம் ஸ்குவீஸால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கேட்டீங்கன்னா, இந்த பின்னாடி இருக்கிற ஷோல்டர் மசில்ஸ் மற்றும் செஸ்ட் மசில்ஸை இன்வால்வ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணும். அது ஒண்ணு. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, போஸ்டர் கரெக்ஷன். அதாவது நமக்கே தெரியாம